சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தவிக தலைவர் விஜய் பரப்புரை செய்ய 37 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. தவிக தலைவர் விஜய் காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபம் அருகே இன்று பரப்புரை செய்ய அனுமதி கோரப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த மாவட்ட காவல்துறையின் ஆய்வறிக்கை பரிந்துரையின் பேரில் தேர்தல் நடத்தும் அதிகாரி ஆயுஷ் வெங்கட் 37 நிபந்தனைகளுடன் பரப்புரைக்கு அனுமதி அளித்தார். எடப்பாடி பழனிசாமி தன்மேல் கொலைவெறியில் இருப்பதாக தேவக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், எடப்பாடி பழனிசாமி விஜயை ஆதரித்து அவர் மூலமாக முதல்வராகி 5000 கோடி சம்பாதிக்கலாம் என்று நினைத்ததாக குற்றம் சாட்டினார். விஜய் இவர் ஆதரித்து ஒரு முதலமைச்சராகி ஒரு 5000 கோடி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாரு. அதை நான் விடல. இதுதான் பிரச்சனை. கொலை வெறியில் இருக்காரு என் பேர்ல. மனு தாக்கல் பண்ணதே செல்லாது சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இங்க வந்தாரு கோபி துரோகி செங்கோட்டையன். என்னடா ஒரு துரோகம் பண்ணு பார்த்தேன். நான் முதலமைச்சராகி விட்டு கொடுத்ததுக்கு தான் எனக்கு பரிசு துரோகி.